பாட்டி காருக்குள்ள வசுந்தரா இருக்கா. ஐயோ ஏய் விடாதடி விடாதடி ஓடு இந்த காரை ஓடு ஓடு. ஐயோ அடியே அடியே வசுந்தரா ஓடி கொலையடி வா பாட்டி ஓடு. போச்சு போச்சு வந்துருச்சு வந்துருச்சு. இவ எப்படி அந்த கார்ல போறா அதாண்டி எனக்கு புரியல. ஒருவேளை ஆனந்த் இவள செக்ரட்டரியா செலக்ட் பண்ணிருப்பானோ? அப்படி மட்டும் எனக்கு தெரியாம ஏதாவது நடந்துச்சு அவ காலை ஒடிச்சு சலங்க கட்ட முடியாம பண்ணிடுறேன். பாட்டி அவ இந்த வீட்டுக்குள்ள போயிட்டானா நான் எந்த காலத்திலயும் இந்த வீட்டுக்குள்ள போகவே முடியாது பாட்டி. உனக்கே தெரியும்ல பாட்டி எப்பவும் எல்லாருக்கும் என்ன விட அவளதான் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ கரெக்டடி. அவதான் அப்படியே எல்லாரையும் மாய்மாலம் பண்ணி கைக்குள்ள வச்சிருக்காளே. இந்த பாரு கவலைப்படாத, அப்படி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு மட்டும் அவ வீட்டுக்கு வரட்டும். நான் வைக்கிற கச்சேரியில இனி இந்த பக்கமே அவ வரக்கூடாது. சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம். பாட்டி என்னடி டீ கடை? ஐயோ சுனாமி அடிச்ச மாதிரி மொத்தமா அந்த கழுதை எல்லாத்தையும் சுட்டிட்டு போட போறாளே நான் பயந்துட்டு இருக்கேன். நீ இந்த பிசாத்து டீ கடையை பத்தி பேசிட்டு இருக்க. வாடி மலமாடு மலமாடு வா. ஏன் ஒரு மாதிரி மூடோட்டா இருக்கீங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இல்லையே, முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கே. எல்லாருக்குமே என்ன பிரச்சனை தெரியல. திடீர்னு மூடோட்டாயிடுறீங்க, கோவப்படுறீங்க, அடுத்தவங்க மேல எரிஞ்செறிஞ்சு விழுறீங்க. எங்க வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் இதே ப்ராப்ளம் தான். லைஃப்ல காதல், கோவம், கஷ்டம், துக்கம், சந்தோஷம், எரிச்சல், சந்தேகம், பதட்டம், சோகம் இதெல்லாம் இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. ஏன் நான் இருக்கேனே. லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு 24/7 ஜாலியா இருக்கேன். எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதியே இல்லாம இருக்காங்க. நான் ஒண்ணு அவங்கள அப்படி இருக்க சொல்லலையே. அவங்க எல்லாரும் உங்களுக்காகவே வாழ்ற மாதிரி தெரியுது. நீங்களும் நல்லவராதான் இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கலாம்ல. கேட்டுதான் நடக்கிறேன். பட் எல்லா சமயத்திலயும் அது முடியாதே. ஏன்? அவங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருந்தா என் சந்தோஷம் எல்லாத்தையும் சாகடிச்சு தான் இருக்க முடியும். சந்தோஷம்னா எது? இப்ப நான் இருக்கேன்ல, எந்த கவலையும் இல்லாம எந்த ப்ராப்ளத்தையும் கண்டுக்காம எனி டைம் என்ஜாய்மெண்டோட இருக்கிற பாரு, இதுக்கு பேர் தான் சந்தோஷம். இப்படி இருக்கிறது சந்தோஷம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இது சந்தோஷமா இருக்கிறது கிடையாது. அப்புறம் என்னைக்காவது ஃபுல் டே சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? நான் எங்க சாப்பிடாம இருக்கணும்? நான் இஷ்டப்பட்ட நேரத்துக்கு எனக்கு எல்லாமே கிடைக்குது. அப்புறம் நான் எங்க சாப்பிடாம இருக்கணும்? அதுவும் ஒரு நாள் ஃபுல்லா. இருந்து பார்த்தா தெரியும். என்ன தெரியும்? பசினா என்னன்னு தெரியும். அதோட வலி தெரியும். வாழ்க்கையோட மொத்த அர்த்தமும் அப்ப புரியும். முழு பசியோட வேதனை புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வாய் சாப்பாடும் உங்களுக்கு உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு புரிய வைக்கும். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கறேன். தேங்க்ஸ். எதுக்கு? நான் சொன்னதை கேட்டதுக்கு. ஓகே. நான் வேணா ஹோல்ட் பண்ணவா? இல்லங்க, நானே எடுத்துட்டு வரேன். பரவாயில்லங்க, நான் ஃப்ளவர்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே, நீங்களே வச்சுக்கோங்க. என்ன இங்க யாருமே இல்ல? அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எப்பயாவது வருவாங்க போவாங்க. ஹே ரிலாக்ஸ், இப்போ வந்துருவாங்க எல்லாரும். கம் ஆன். சரி, நான் இங்க எங்க டெக்கரேட் பண்ணனும்? வாங்க சொல்றேன். வாங்க.
வால் தான் டெக்கரேட் பண்ணோம். நீங்க பண்ணுங்க, நான் என் ஐடியா சொல்றேன். நீ சொல்ற மாதிரி பண்ணணுமா? கஷ்டம்தான். ஹலோ. சரிங்க. வெரி குட் வெரி குட், ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எங்க ஒட்டணும்? இங்க ஒட்டுங்க. அங்க ஒட்டுங்க. இங்க கொஞ்சம், அது கொஞ்சம் மேல ஒட்டுங்களேன். இன்னும் கொஞ்சம் மேல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல ஓட்டுங்களேன் ப்ளீஸ். இல்லங்க, எனக்கு எட்டல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? தேங்க்ஸ்ங்க. நோ 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 நோ, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தாங்க பண்ணோம். நான் வேணா தூக்குறேன், நீங்க வேணா ஒட்டிடுறீங்களா? வேண்டாங்க, வேண்டாம். ஓகே ஃபைன். என் கை மேல இது ஒட்டிடுறீங்களா? ஹைட் கம்மியா தானே இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க, கம் ஆன். ஐயோ வேண்டாம், வேண்டாங்க. பரவாயில்ல, நில்லுங்க. நில்லுங்க, பயப்படாம நில்லுங்க. வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அங்க போய் பார்க்கலாம். இப்ப பாருங்க. என்னங்க வாசம் இருக்கு? உங்க ஃப்ரெண்டா? ஓ, அப்படி புரிஞ்சுச்சா? ஆமா. நீங்க சொல்லும்போது ஏதோ ஐடியா இல்லாம ரேண்டமா சொல்றீங்கன்னு நினைச்சேன். பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. வொர்க் உங்களோடது, கான்செப்ட் என்னோடது. சிம்பிள். சரிங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இருங்க 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 இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்த உடனே போயிடலாம். இவ்வளவு பியூட்டிஃபுல்லான டிசைனை நீங்க தான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேணாம்? ஓகே, 2 minutes. ஹலோ, எங்கடா இருக்கீங்க? On the way, dude. ஓகே ஓகே, ஆன் தி வேன்னு சொன்னாங்க. 2 minutes. ஓகே, வெயிட் பண்ணலாம். வாங்க. வா, இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும். அவளை நான் சும்மா விட மாட்டேன். தேவதை மாதிரி நான் நிக்கிறேன், என்ன பார்க்காம போயிட்டே இருக்கா. தேவதையா? பாட்டி, வசுந்தரா உன்னை அப்படி பாப்பான்னு நினைக்கிற? வேற எப்படி பாப்பா? வேணாம் சொன்னா நீ கோவப்படுவ. வா போலாம். ஏய் இருடி. இங்க பாரு பாட்டி, அவ உன்னை எப்படி பாப்பான்னு உனக்கு நல்லா தெரியும். தெரியாத மாதிரி நடிக்காத. ஐயோ, நான் அத பத்தி சொல்லலடி. நாம 2 பேரும் பியூட்டி பார்லருக்கு போனோங்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்லிடாத, புரியுதா? சரி வா வா. ஐயோ, உங்க அப்பன் தலையெழுத்த பாத்தியாடி? மகாராணிய சயனத்துல படுக்க வச்சுட்டு இவன் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கு உடம்பு சரியில்லைக்கா. இல்லனாலும் அப்படியே அவ வேலை பார்த்து கிழிச்சிருவா. ஏண்டா,
அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னடா? அவ ஒருத்தைய பெத்து போட்டிருக்காளே, சீமை சித்ராங்கி, நாட்டு புள்ளங்கி. எங்கடா அவ பொக்கே ஷாப்ல ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு, அத வாங்க போயிருக்கா. ஆர்டர் வந்திருக்கு போயிருக்காளா இல்ல ஆளை பிடிக்க போயிருக்காளா? அக்கா அசிங்கமா பேசாத, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆமா ஆமாண்டா, அவ நல்ல பொண்ணா நார பொண்ணான்னு கூடிய சீக்கிரத்துல சந்தி சிரிக்கும்ல, அப்ப தெரியும். ஏய் பாடி, நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு சொல்றான் பாரு. அவ கார்ல போனது பத்தி ஏன் அப்பா கிட்ட சொல்லல? ஏய் எதை யார்கிட்ட எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. ஐயோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு பாட்டி அம்மா கிட்ட சண்டை போட போறாங்க. ராமா நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க ஏதோ தனியா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க. புரியுங்க? இல்ல வேண்டாங்க. நீங்க வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல. பரவாயில்லைங்க, எனக்கு எதுவும் வேண்டாம். வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தாங்க. வேண்டாங்க ப்ளீஸ். உங்களை பார்க்க வச்சு குடிக்க போறேன், போங்க. உங்க ஃப்ரெண்ட் வாசு எப்போ வருவாரு? இல்ல டைம் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்துருவாங்க. ஆல்மோஸ்ட் ரீச்சிடுங்க. நான் வேணா கிளம்புறேங்க. என்னங்க இவ்வளவு நேரம் இருந்து டக்குன்னு கிளம்புறேன் சொல்றீங்க? லைஃப்ல என்ன வேணாலும் மிஸ் ஆகலாம், ஆனா சர்ப்ரைஸ் மட்டும் மிஸ்ஸே ஆகக்கூடாது. இப்ப வர போறவங்களும் உங்களை மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் கேர்ள் தாங்க. ஓ பொண்ணா? ஆமா பொண்ணுதான், ரொம்ப அழகா இருப்பாங்க. ஓஹோ, அவங்க பேரு வாசுகியா? பா சூப்பருங்க. நீங்க இவ்வளவு ஷார்ப்பா இருப்பீங்க நான் நினைச்சே பார்க்கல. பார்க்க இன்னசென்ட்டா இருந்தாலும் ஹெவி டேலண்ட்டுங்க. தேங்க்ஸ். நான் உங்களை மாதிரி எப்படி சொல்றது, பண்பாடு தெரிஞ்ச பொண்ணுகிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லுங்க. எப்படி சொல்லணும் தெரியல, ரொம்ப நர்வஸா இருக்குங்க. என்னங்க லவ் ப்ரொபோசலா? ஆமாங்க. அப்படின்னா நர்வஸா தான் இருக்கும். கொஞ்சம் டென்ஷனாவும் இருக்குங்க. அவங்க வரதுக்குள்ள கொஞ்சம் சொல்லி பார்த்து பிராக்டிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். if you don't mind உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணி. அர்ஜுன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். I'm in the love with the shape of you. You are my love. You are my life. You are my everything. அர்ஜுன் சூப்பரா, சாலஞ்ச கிழிச்சடா. அர்ஜுன் எப்பறா அர்ஜுன்? ஏய் அர்ஜுன் ட்ரீட் வைடா. கேக்காதடா, கன்ஃபார்மா ட்ரீட் டா. சூப்பர்டா, சொன்ன மாதிரி செஞ்சு காட்டடா. இவனால மட்டும் எப்பறா இது மாதிரிலாம் முடியுது? ஏய் ஸ்டாப். ஓகே. பெட் வச்சாச்சு, ஜெயிச்சாச்சு. ஓகே. இனிமே இத பத்தி பேச கூடாது. ஓகே? ஓகே. ஹாய் ஸ்வீடி. காஃபி ஷாப்ல உன்னை பார்த்தேன்ல, அப்ப இவங்க கிட்ட இன்னைக்கு 10 மணிக்குள்ள உன்னை இந்த கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு வரேன்னு சேலஞ்ச் பண்ணேன். இப்ப ஜெயிச்சிட்டேன். மார்னிங்ல இருந்து என் பின்னாடி சுத்தி ரொம்ப டயர்டா இருப்பேன். ஓகே கம் ஆன். டிப்பா வச்சுப்பியோ இல்ல கிஃப்டா வச்சுப்பியோ, டேக் இட். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பணம் கொடுத்தா என்ன வேலை செய்யலான்னு நினைக்கிறியா? பண திமிரெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இந்த முட்டாள்தனம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஜாக்கிரதை. ஏன் பாட்டி, ஜேகேஆர் ஃபேமிலிக்கு அந்த வசுந்தராவை பிடிச்சிருக்குமோ?
சான்ஸே இல்லடி. நல்ல கோழி கண்ணு மாதிரி கண்ணு, கொடை மிளகா மாதிரி மூக்கு, சுப்பு வாயி. அவளெல்லாம் எப்படி அவங்களுக்கு பிடிக்கும்? சும்மா சொல்லாத பாட்டி, அவ என்ன விட அழகாதான் இருக்கா. அடியே, உன் கால் தூசிக்கு பெருவாள் அவ. அவளெல்லாம் உன் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு நீ தாண்டி அந்த வீட்டுக்கு மருமகளாக போற. இன்னைக்கு அவ வரட்டும். நான் வைக்கிற கச்சேரியில இனிமே அவ அந்த வீட்டு பக்கமே தலை வைக்க கூடாது. லக்கி, நீ உள்ள போ. ஒரு குட் நியூஸோட நான் வரேன். போ போ போ, ஓடி போ. ஏய் வாடிங்க. என்ன பாட்டி? மணி என்னாச்சு தெரியுமா? இவ்வளவு நேரம் எங்கடி பொறுக்கிட்டு வர? பொக்கே ஷாப்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பாட்டி. பெரிய இந்த பொக்கே ஷாப்பு. ஏய், எங்கிட்டே போய் சொல்றியா? இல்ல பாட்டி, பொக்கே டெலிவரி நிறைய கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. டெலிவரினா ஹால் வரைக்கும் போவியா இல்ல அவங்க பெட்ரூம் வரைக்கும் போவியா? அக்கா, அம்மா, ஏமா அவகிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? வந்துட்டாயா ஒழுக்க சீலி. ஏய், உன்ன மாதிரி தானடி இருக்கும் உன் பொண்ணும். பாட்டி, அம்மாவை பத்தி எதுவும் பேசாதீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டியாமா? அம்மாவை சொன்ன கோவம் அப்படியே பொத்துக்கிட்டு வருதோ? நாய போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரியா தாண்டி இருக்கு. ஏக்கா இப்படி எல்லாம் பேசுற? டேய், நீ வாயை மூடிட்டு சும்மா இருடா. நீ இதுங்களுக்கு வக்காலத்து வாங்கி வாங்கித்தான் 2 பேரும் ஏறி போய் நிக்கிறாளுங்க. அடியே, உன்னால என் குடும்பம் சீரழிஞ்சது. இவ எத்தனை பேர் குடும்பத்தை சீரழிக்க போறாளோ தெரியல. பாட்டி, தயவு செஞ்சு அம்மாவை இதுல இழுக்காதீங்க. அப்படி தாண்டி இழுப்ப. இப்ப என்னடி பண்ண போற? நான் தப்பு பண்ணேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஓஹோ, அப்படியா? தண்டனை குடுக்க தாண்டி போறேன். நீ திருந்தணுங்கிறதுக்காக இல்லடி. நீ எக்க எடுக்கிட்டு போனா எனக்கு என்ன? உன்னால என் பேத்தி வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது பாரு, அதுக்காக. இருடி வரேன். ஐயோ அக்கா. அம்மா, அம்மா. வேண்டாம்மா, சொன்ன கேளுங்கம்மா. வேண்டாம், வேண்டாம்மா. ஏய், உன் பொண்ணு என்ன ஏத்து பேசுவா, என்ன பாத்துட்டு சொல்றியா? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. வேண்டாம்மா, ஏய், ஏய், என்னமோ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு சொன்னல. இந்த கரண்டிய புடிடி. வேணா வசு. அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய், நீ சும்மா இருடா. ஏய், என்னடி பாக்குற? புடிடி. வேணா வசு. வேண்டாம்மா. வேணாமா ப்ளீஸ். அக்கா, வசு பாவம்க்கா, விட்டுருக்கா. ஐயோ வசு. ஏய், என்ன ஆளாளுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? யோகியமா இருந்தா பிடிக்கட்டுமே. வசு பாவம்க்கா. விடுமா, விடுமா. வசு, வசு. என்னம்மா நீ? விடு வசு. விடுமா, விடுமா. சொல்றது கேளுமா. விடுமா, விடுமா, விடுமா. ஓ. ச்சே. இனிமே இந்த வீட்ல யாராவது தப்பு பண்ணீங்கன்னா இதுதான் தண்டனை. என்னம்மா நீ வேண்டான்னு எவ்வளவு தடவை சொன்ன?